ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்ப்பேன் நான். இது வந்து என்னோட ஸ்டிக்கு. இது வந்து ட்ரைப்ராய்ட் சொல்லுவோம்ல, அதுதான் இது. இது வாங்கும்போது நல்லதாக இருந்துச்சு. வாங்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. ஆனால் அவ்வளோவா தெரியலன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் துரு பிடிச்சி உடஞ்சி போச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், உடஞ்சி போச்சு. இந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு கழட்டி வச்சுட்டு கண்ணாடி போட்டால் அதனால் இதை கழட்டி வச்சுட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு வளைய மாதிரி வரும், அதுவும் எனக்கு செட் ஆகலை. அதனால் அதை தூக்கி போட்டு இங்கே பார்த்தீங்களா டேப் போட்டு ஒட்டி ஏதோ வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்தோம் அப்படின்னா இது வந்து டக்குன்னு தனியாக கலண்டு வந்துடும். இது வந்து ஒரு சின்ன கூர்மையாக இருக்கும், அதுக்குள்ளே போட்டு பெண்ட் பண்ணி டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சுற்றி வர்றது வந்து எனக்கு செட் ஆகலை, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் வர லைட்டோட ஒயர் வேறு வந்து அறந்து போச்சு, அது ஒட்டணும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வரும். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எவ்வளோக்கு எடுத்து வாங்கினேன், 550 ரூபாவோ 600 ரூபாவோ வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கினேன். இதை நான் 700 இருக்கும், அவ்வளோதான். கரெக்டாக எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா இதை வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஹைட்டு. நம்ம வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் நானே கொஞ்சம் குள்ளந்தான், ஆனால் நல்ல ஹைட்டு வரைக்கும் வரும். இது ஒரு யூடியூப் பண்ணுறவங்க வாங்கணும், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் வாங்கணும் வச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வாங்கிடலாம். ஆனால் நான் வந்து வாங்கினது இது 2வது. இன்னொன்று 3வது ஒரு சின்னதாக வச்சுருக்கேன், அது அப்புறமா காட்டுறேன். ஏன்னா அதை வச்சு தான் வந்து இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போச்சு. இந்த இடம் உடஞ்சி போச்சு. அதே மாதிரி இந்த இடமும் உடஞ்சி போச்சு. இதையும் அதே மாதிரி தான் டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நேற்று என் பொண்ணு வந்து விளையாடிட்டே இருக்கும்போது உடச்சிட்டு, ஆல்ரெடி உடச்சது தான் டேப் போட்டு வச்சுருந்தேன். திருப்பி அவள் என்ன பண்ணிட்டா, போட்டு அமுக்கிட்டா, உடஞ்சி போச்சு. அதனால் இந்த டேப்பை நம்ம வந்து போட்ட டேப் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். நான் வந்து சுங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து, ஏன்னா எனக்கு என்னென்னா அடுத்த வாட்டி வாங்கும்போது இந்த மாதிரி வாங்காமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி உடையாமல் இருக்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு, அது எவ்வளோ ஆகும், ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். அதனால் அது வந்து காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிற வரைக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, உடையிற வரைக்கும் உடையட்டும். யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஆகும்ல, அந்த டைமில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் இப்படி தான் சுங்கு போட்டு வச்சுருக்கேன். அதுதான் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாதியாக வந்து உடையுது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நிற்கும். டேப் வச்சு ஒட்ட போகிறேன். இந்த டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நிற்கும். இப்படி தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கண்ணு தெரில, நீங்கள் சின்னதாக வாங்குறதோட சின்னதே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் முன்னாடி. அது வந்து அவ்வளோவா இல்லை. இது வந்து சின்னதாகவும் வாங்கிக்கலாம், பெருசாகவும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி. இதை வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னா ஐயோ கரெக்டாக வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது நின்றுச்சுன்னா அப்படியே ஒரு சுற்றினே வந்துடலாம், ஒன்று மேலே ஒன்றா. இந்த மாதிரி போட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு டேப் அவர் பேக்கில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் எதாவது எடுத்துருவேன், அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி உள்ளே வைக்க மாட்டேன். இதுக்கு ஒரு திட்டு வாங்குவேன். இந்த இடம் தான் வந்து உடஞ்சிருக்கு, அதனால் இதை தான் நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே இப்படி வந்துடணும். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டெடியாக நின்றோம். நம்மளுடைய ட்ரைபேட் இது வந்து நல்லா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பெருசாக வரும். அப்புறம் இந்த இடம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே சைஸ் வச்சு பண்ணுறது. பார்த்தீங்களா வெளியில் வந்துருச்சு அதுக்குள்ளே. அதனால்தான் ரொம்ப பண்ணக்கூடாது. நான் இப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், அது வந்து வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த அளவுக்கே போதும்னு நினைக்கிறேன். கீழே நிற்கிற அளவுக்கு நின்னாலே போதும். நம்ம ஹைட் வேணால் அது மேலே தூக்கிடும். அதனால் திருப்பியும் இதை நான் பண்ணணும். திருப்பியும் பண்ணணுமே, பாதி வந்துருச்சு. திருப்பி இப்படி வச்சு பண்ணிட போகிறேன். அவள்தான் இது கூட சேர்த்து இதை கட்டி போயிடணும். அப்போ இப்படி போகும். அதனால ஒட்டி வைக்கிறேன் பேண்டேஜ். அவ்வளோதான், நின்னாலே போதும். இந்த இடம் இதுக்கப்புறம் வேலை கிடையாது. அதனால இதை வந்து இப்படி டைட் பண்ணிடலாம். இந்த ஹைட்டு தூக்கலாம் எவ்வளோ நாளும். இதுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டு வேண்டாம். அதனால இதை உள்ளே வச்சுட்டு திருப்பிடலாம் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டிக் முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. 4 வச்சுருக்கேன். 4த்தையும் ஒரு நாள் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.